அப்டின்னா, நீங்க கேம்ன்னு போயிட்டு மனசாட்சி இல்லாத ஒரு ஆட்களா மாறிட்டீங்க அப்டின்னு சொல்லுவான். சொல்லும்போது தான் கானா வினோத் வந்து தூரத்துல இருந்துட்டு, "நீ ஏன் 30 நாள் ஒண்ணும் பண்ணல? நீ அப்படிதான் இருந்த, இப்படிதான் இருந்த" அப்படின்னு சொல்லிட்டு ஹி வில் சே சம்திங். பட் வந்து அவன் வந்து இந்த ரெட் கார்ட ரிலேட் பண்ணி தான் பேசுறான்னு நான் நெனைக்கிறேன். இல்ல அவன் போய் சப்ரிய ஹக் பண்ணிட்டு, சப்ரிய ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிட்டு, ஃபினாலே சொல்வானாம். அவனுக்கு. அவன் அவன் கிட்ட ரொம்ப காதுக்கில்ல போய். ஸோ அதுதான் வந்து எல்லாம் நெனைக்கிறாங்க, ஓஹோ! ஏன்டா ரோக் அப்படின்னு அவன திட்டுறாங்க. அதுதான் உண்மைங்க. ஏங்க அடுத்து இவ தெளிவா சொல்றாங்க. அவங்க கிட்ட நான் பேசினப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, திவ்யா கணேஷ் தான் செகண்டா வருவாங்க. ஏன்னா அடுத்து 3 ப்ராஜெக்ட் இருக்கு விஜய் டிவியோட திவ்யா கணேஷ்க்கு. அப்ப அவங்கள தான் ப்ரமோட் பண்ண பாப்பாங்க. பிளஸ் அவங்களுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாமே வந்து கேர்ல்ஸ்க்கு ரிலேட்டடான காஸ்மெட்டிக்ஸ் முதற்கொண்டு அந்த மாரி தான் இருக்கு. இந்த இது உள்ளலாம் அந்த பெட்டியெல்லாம் வச்சிருப்பானுங்களே மேக்கப் அது, இது அந்த அப்புறம் ஹிமாலயா சம்திங்லாம் சொன்னாங்க ஸ்பான்சர்ஸ்லாம். ஸோ அத பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அரோராவ மேபி இந்த 3வது பொசிஷன், 4வது பொசிஷன் அந்த மாரி வச்சு வெளில அனுப்புவாங்க. அப்படின்றத அப்புறம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அப்புறம் பொசிஷன் சபரி தான். சபரியா ஃபர்ஸ்ட் ம். பொசிஷன் சபரியாவும் இருக்கலாம். வேற யாருன்னு ஐடியா இல்ல அப்படி சொல்ட்டாங்க. அவன் தான் இருப்பான். ஸ்கேம்ட்ரா வந்து பணப்போட்டி எடுத்துட்டு ஓடுச்சுன்னா ஜாலி. எடுக்கலனா காலி. இல்ல அவ டாம், அந்த பிரஜின் அம்மா வந்ததுக்கு அப்புறம் பணப்பட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப ஸ்கேம்ட்ராக்கு டைட்டில் வின்னர் குடுக்க மாட்டீங்களா? நாங்க ரெடி, அவங்க ரெடியா இருக்கணும்ல வாங்கிக்கிறதுக்கு. அதுக்குள்ளார பணப்பட்டி எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா? ஓ! அப்படி. நீங்க வேற ம். ஸ்டேஜ்லயே ஒரு பேனிக் அட்டாக் வந்துரும் அந்த அம்மாக்கு. ஆமா. ஸ்டேஜ்ல மட்டும் அதுக்கு தான் யாரோ நிப்பாட்டி சொன்னாங்களே, ஸ்கேம்ட்ராவோட விஜய் கைய சேதுபதிக்கு ரெட் தூக்காம கார்டு குடுத்துருவாங்கன்னு. இருங்க ஸ்கேம்ட்ராவோட கைய தூக்காம பக்கத்துல இருக்க யாரோட கையாவது தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்ளோதான் ஸ்கேம்ட்ராக்கு வரும் பாருங்க. பேனிக் அட்டாக், சீசர், வாட்டெவர் எல்லாமே வந்துட்டு உங்கள நம்பி நான் பணப்பட்டி வேற எடுக்கல. இங்க வந்து என்ன ஏமாத்திட்டீங்களே டோய். நோ. செகண்ட் பிரைஸ்க்கு 25 lakhs. ஓ 25 திஸ் lakhs டைம். குடுப்பாங்க. நோ எவ்ரி டைம் இட் இஸ் லைக் தட். பட் அத வந்து ஸ்டேஜ்ல கன்ஃபரன்ட் பண்ண மாட்டாங்க. செகண்ட் பொசிஷன் இருக்கவங்களுக்கு 25 lakhs பிரைஸ் அமௌண்ட். வாவ், I never knew that. I thought only for first prize. எனக்கே இந்த வருஷம் தாங்க தெரியும். டாம் Wow. டாம் அப்புறம் ஏன் டாம் இது வின்னரோட பிரைஸ் மணில இருந்து காசு எடுக்குறாங்க இந்த இந்த இதெல்லாம் ஃபுல் டாஸ்க்குலாம், பெட்டி டாஸ்க் பாலிடிக்ஸ். எல்லாம்? ஃபுல் பாலிடிக்ஸ்ங்க. நான் அதெல்லாமே கேட்டேன். அதெல்லாம் கிடையாதுங்க. செகண்ட் பிரைஸ்க்கு வந்து 25 லட்சம். அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா அந்த சாண்ட்ராவோட பெர்ஃபார்மன்ஸ்ல நான் எத வேணாலும் மன்னிப்பேன் டாம். ம். முடிச்சுட்டு போயிட்டு கேமராட்ட நான் சாப்பிட்டேன், ஓகேவா இருக்கேன் அப்படின்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுச்சு பாத்தீங்களா? எனக்கு அச்சோ! அதெல்லாம் பாக்குறப்போ அப்புறம் அந்த அச்சு அதுவும் அந்த சொல்லும்போது எனக்கு வந்து அஜ்ஜோ அச்சோ, அச்சோ, அச்சச்சோ, அச்சோ, அச்சோ, அச்சச்சோ அதான் ஞாபகம் வரும். இரிட்டேட்டிங் மேக்ஸ். நானு இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் வந்தப்பலாம் ஷி ஹேட் அ ஃபைட் வித் திவ்யால. அதுக்கு முந்தின நாள் ஆம், அந்த மந்த்லி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு மத்த ஃபேன்ஸ்லாம் போட்டாங்க. இப்ப மட்டும் டான்ஸ் ஆட முடியுதா? இப்ப மூட் ஸ்விங் இல்லையா? அப்படின்ட்டு. அப்பலாம் நான் போய் அவங்கள திட்டினேன். இப்ப அத நினைச்சு நானே பிஞ்ச செருப்பு எடுத்து என்னையே ஏங்க அடிச்சுக்கிறேன். பிரஜனை கார்ல வெளில அனுப்புவாங்கல்ல, அப்ப கிடுகிடுன்னு ஒரு மயக்கம் போடுவாங்களே, அப்ப வந்து நான் சொன்னேன், நோ உங்க புருஷன் கெட்ட பேரோட வெளில போறாங்களோன்ற பயம் இருக்கும். தட் வாஸ் அ சீரியஸ் எபிசோட். அந்த பயத்துல அவங்க இருந்தாங்க. இல்லங்க அப்படின்னு ராஜிலாம் வந்துட்டு பொய், நடிப்பு சார். நடிப்பாங்க சார். அது பொய். அது ஒரு பித்தலாட்டம். அது ஒரு ஃப்ராட் அப்டின்னாங்க. நான் வந்து நோ, 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 நோ. கிடையாதுங்க. மேபி தட்ஸ் யுவர் ஒப்பீனியன். பட் மை ஒப்பீனியன் இஸ் ஷி இஸ் ரியல். நானே இப்ப வந்து வச்சிருக்கேன். வெளியில ஒரு 10 ஜோடி செருப்பு வச்சிருக்கேன். செருப்பு ரேக்ல. எல்லாத்தையும் எடுத்து தலையில கொட்டிக்கிட்டேன். ச்சே! ச்சே! நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் வந்து அந்த இந்த இது முடிஞ்சதுல்ல, அவள கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சதுல்ல, ம். அப்ப வந்து வீக்கெண்ட்ல ஒரு ட்ராமா போட்டாங்கல்ல. அப்படி ஒண்ணுமே இனிமே பயப்படாதீங்க. நான் ரொம்ப கவலையாயிட்டேன், பயப்பட்டுட்டேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வீக்ல அவங்க வந்த வீக்ல அந்த பிராங்க் சண்டை நடந்தது பிட்வீன் கம்ருதீன் ம். அண்ட் பிரவீன்லாம். அப்போ வந்து ஒரு பயங்கரமா திடீர்னு ரைஸ் பண்ணி பண்ணாங்க. ஐ ஹவ் பீன் சேயிங் ஃப்ரம் தட் டைம். ஷீ இஸ் ட்ராமா, ஷீ இஸ் ஸ்கேம்ட்ரா அப்படின்னு அந்த வார்த்தைய சொல்லல. ட்ராமான்னு சொல்லின்னு இருந்தேன். தட்ஸ் த ரீசன் ஐ செட் பிரஜின் போகக்கூடாது, இவங்க போகணும். பிரஜின் போனா அந்த ட்ராமா பார்க்க முடியாதுன்னு அப்பவும் சொல்லிட்டு இருந்தேன்.
எங்க கமெண்ட் செக்ஷன்ல தீனா ஒண்ணு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, "Dear Vijay Television team, I'm writing to suggest an exciting new idea for your program lineup. Instead of continuing with the Big Boss show, I believe introducing a Squid Game inspired reality show would bring a fresh and thrilling experience to your viewers. Contestants like Sandra, also known as Scamdra, would be perfect for such a format as they seem eager to participate in high stakes games and challenges similar to those in Squid Game. This could attract a wider audience and add more excitement to your channel. I hope you consider the suggestion. Thank you for your time." அத விஜய் டிவிக்கு அனுப்பாம ஏன்யா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சாட் இல்ல ஜிபிடி கிட்ட கேட்டுக்கிட்டு டாமி, அதுவும் அது கிராக் ஜெனரேட்டட் அது. ஆமா. He would have asked some bizarre question. அதுக்கு வந்து ஆஹ். கிராக் அப்படி கொடுத்திருக்கு ஒரு நல்ல ஃபனி ஆன்சர். அடுத்து இன்னொருத்தர் பூமதி. டாம், ஸ்கேண்ட்ராவின் மருத்துவர் நிகழ்வு. உதை வாங்கிய ஸ்கேண்ட்ரா பேனிக் அட்டாக் சரிந்து விழுகிற நெக்ஸ்ட் நினைப்புனார். என்னடா நெக்ஸ்ட் நினைப்புனா கருது. பேனிக் அட்டாக்கிற்கு 4 ஹவர்ஸ் கவனிப்பு தேவை. பட் நடந்தது ஸ்கேண்ட்ரா 40 மினிட்ஸ் வெற்றிக்கு திரும்பினர். இதனால் பேனிக் அட்டாக் உடனே. எம்மா ஏய் பூமதி ஒன்னும் புரியல. கனி டாஸ்க் போச்சு. லெட்டர் படிச்ச மாதிரி இருக்கு. அதுதான் ஒண்ணு அங்க படிச்சு பாருங்களேன், கமெண்ட் செக்ஷன்ல போங்களேன். இன்னொருத்தங்க She's பூமதி saying she lost the respect for panic attack. She ஓ ஓகே இதனால previously she thought panic attack no ரொம்ப serious ன்னு. இப்ப 40 minutesலயே recover ஆனானா she lost the respect for panic attack. Too funny Bhumati is. இல்ல பூமதி பேசிட்டு இருந்தப்போ ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு. டாம் பி லைக் நீ பேசிட்டு இருமா நான் சாப்பிட்டு வரேன். ஐயோ ஐயோ. We should ask for reverse red card. It adds some value to all this discussion and support groups. Okay, please Tom பூமதி அம்மா சொல்லுங்க. ப்ளீஸ் அவங்க ஏஜ் 65 பிளஸ். ஓகே, யார் சொன்னா அவங்களுக்கு அப்படியே கமெண்ட் 65 செக்ஷன்ல பிளஸ்னு? தெரியலையே, யாரோ வந்து போட்டிருக்காங்க. சரி இருங்க. டிப்ஸ் 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 எஸ் மேம். மேமா கால் மீ ஏங்க டாம். ஏங்க டாம், நான் 2 டைம்ஸ் பேசியிருக்கேன், ஆனாலும் ஐடி ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்றீங்க. அஞ்சலி, ஐ மெசேஜ்ட் யூ ஆல்சோ. ஒன் மோர் திங் டாம், நாளைக்கு என் ஐடி நீங்க ரெகக்னைஸ் பண்ணலன்னா ரோட்ல உங்களை நாய் துரத்தும். நான் ஐ ப்ராமிஸ் யூ. அதுக்கு நான் ரோட்டுக்கு போகணும். நான் இருக்கிறது இல்ல என் வீட்டுக்குள்ள. வீட்டுல தேடி வரும். ஓகே, ஓகே உங்களுக்காக என்னோட நேம் சேஞ்ச் பண்ணி எங்கப்பா profile pic. டிப்ஸ்? I didn't get any message. I did. I gave you my real name and all that stuff. I mean, I personally messaged you. You might want to check. I'm Okay. looking at it right now. Dude. கண்டுபிடிச்சிட்டேன் டிப்ஸ் அந்த Yes, வெர்ஜீனியா. ma'am. Yes. ஆனா சத்தியமா சொல்றேன், நாளைக்கு மட்டும் என்ன நாளைக்கு இல்லை, இன்னைக்கு ஈவினிங் மட்டும் என்ன ரெகக்னைஸ் பண்ணல நீங்க, அவ்வளவுதான். கலையரசன் மாதிரி நானும் ஏதோ பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி அனுப்பி விடுவேன். ஓகேயா? ஆல்ரெடி பிளாக் மேஜிக்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அந்த ட்விட்டர்ல நானு, தெரியும்ல. அஞ்சலி உங்களுக்கும் ஓகே for you too. டிப்ஸ் அஞ்சலி ஞாபகம் வச்சுப்பாங்க. Hey, I have a suggestion, Divs. Look, I have a suggestion. I'll send you a screenshot. Okay, Divs, did you send to some other Anjali or what? No, I sent it to you. Girl, you can't send it to me Okay, because can you just can you message me? Let me because see if I get it. you can't, இங்க you பாருங்க know, we அஞ்சலி, are not அவங்க following பாருங்க each இப்போ other. I think I followed you this morning. No way. I did. ரஞ்சனா, See, it ரஞ்சனா. says following. என்னடா புது Okay, புதுசா yeah, ஆளுங்க. okay. I was coming in DS and then I keep hearing you people saying that, you know, it's a fake ID, fake ID. Fake ID இல்லங்க. டிஎஸ் தெரியும் தெரியும், டிஎஸ் தெரியும் எனக்கு. எதுக்கு இப்ப டிப்ஸ்னு மாத்துனீங்க நீங்க? ஏன்னா நீங்க என்ன இது அக்செப்டே பண்ண மாட்டேன்றீங்க, வேற வழி இல்ல.
Devs, I can suggest, give her a visual clue. உங்களுடைய icon, உங்களுடைய அந்த ப்ரொஃபைல் பிக்சரை ஒரு சாலிடா ஒண்ணு வச்சிருங்க. அது மட்டும் ஆ மாத்தாதீங்க. நீங்க பேர் என்ன எல்லாருமே மாத்தினாலும் அவங்க பாக்குறேன். So கண்டுபிடிச்சிருவாங்க. இதேதான் இந்த குண்டோக fall screen. கிடுக்கு It's a சிக்கு தக்கு picture சிக். of the it's a See, picture of fall foliage. அவ்வளவுதான். அது மட்டும் you தான் have to because understand. You have to give solid visual clue to நம்ம டாம். ஒரு பூனை, ஒரு நாய்க்குட்டி, ஒரு சிங்கக்குட்டி, ஒரு புலிக்குட்டி அந்த மாதிரி வைங்க. என்ன வேணும் டாம்? கரடி குட்டி. சொல்லுங்க என்ன பிக்சர் மாத்தலாம்? Okay, I don't want to Divs. talk about. மாத்தலாம். Ila, Divs, I am seeing your text now, but you There know you what? go. Ila, it's very bizarre. It's not populating in my chat. In my chat Okay. history, it's not populating there at all. நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து காட்டுறேன் பட் அப்படி No காட்டினா worries. Anjali, No இல்ல check worries. the request. Anjali, check your request. There will be request in போட்டு there will be yeah, now some people. that's what இப்போ வந்து I hit her profile and then I'm able to see. Now I'm able to see, but நான் முதல்ல it didn't show and நான் எதுக்கு என்னோட ஸ்கிரீன்ஷாட் உடனே எடுக்கலனா because it will show all the other chat people இல்ல அதனால தான் I didn't do. No, no, no Got worries. it now, Divs. Following you back now. Oh, thank you so much, sweetheart. எனக்கு என்னன்னா because I don't want to give my real name. I sent you my real name, Anjali, in the chat. So that's my name. But I just didn't want. But DSN வச்சா fake ID, fake ID. I don't want Tom to know my name அப்படிங்கறீங்களா? No, 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 no. Tom, I'll ping you my. I'll tell you my name. I don't have a problem. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. டிவ்ஸ் நல்லா தான் இருக்கு, டிஎஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன் நான் அதுக்கப்புறம் ரெக்கக்னைஸ் பண்ணல. நானே 2 நாயை வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்ப போறேன். ஓகே, கழிக்கிறதுக்கு. ஆல்ரெடி என் வீட்ல 20 நாய் இருக்குங்க. சரி 2க்காவது நான் பிரைப் பண்றேங்க. சரி ஓகேங்க. Okay, no more forgetting me and you too, Anjali. I'm like, I don't want to talk about Big Boss. Okay, I just want to No, vibe no, with you guys. I won't அவ்வளவுதான். forget you now because remember I kind of zoned in onto you the moment you நீங்க உங்க 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 லொகேஷன் சொன்ன உடனே I zoned in on you இல்ல Yeah, last I time. know. ஆனா இது வேற ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. அடே கடவுளே, பிரைவேட் ஸ்பேஸ் போடுங்க. இவங்கெல்லாம் ஈஸ்ட் கோஸ்ட் வாதிங்களா அதெல்லாம் பேசிக்கிறாங்க. ஒரே டைம் ஜோன்ல இருக்கோம். நம்மலாம் ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு. நம்மலாம் இல்ல 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 நீங்க இல்ல வந்து இல்ல இல்ல இந்தியா, நான் ராஜி. வெஸ்ட் கோஸ்ட்ங்கிறதுனால நம்மள எல்லாம் இல்ல அநியாயம் ராஜி. பண்ணிட்டாங்க. இல்ல Hey, I was ராஜி. kidding. I'm a federal government employee. I can't reveal too much here. So Please sorry. don't. Yeah, Please don't. exactly. So She's an FBI, so please don't do anything. நாங்களும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். இல்ல இல்ல ராஜி அது என்னாச்சுன்னா டிவ்ஸ். திவ்யாவ thank you, Anjali. God bless you, sweetheart. டிவ்ஸ் நாங்களும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். இல்ல இந்த திவ்ஸ they were mocking her. அதனால தான் she was saying they were teasing அவங்க வந்து she went for a Vickers thing da and she was remember yeah that. வந்தா நேர்ல I remember that very well. Like same thing happened to my friends in Chicago. Front row உட்காந்துருக்காங்க. VIP டிக்கெட் வாங்கிட்டு எங்க ஸ்பான்சர்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அங்க போய் உட்காந்துருக்காங்க. அவங்க டாக்டர்ஸ்னு சொன்ன உடனே கச்சா முச்சான்னு ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க கொஞ்சம் வயசானவங்க எழுந்து கிளம்பிட்டாங்களா. ரகு நாங்க கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். எனக்கு same thing happened to me, Raji. I told him about my employment and he just started ranting. அட போடா குண்டான்னு எழுந்துட்டு போயிட்டேன் நானு. Is a AH of highest order. அன்னைக்கும் நீங்க இதத்தான் சொன்னீங்க. அன்னைக்கும் உங்களை நான் இதத்தான் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். எதுங்க? That குண்டா. Oh, body shaming, huh? இவனுங்க சொல்லுவானுங்க பாடி ஷேமிங், ஸ்லட் ஷேமிங், கேஸ் போட சொல்லுங்க. I'll take care of it. ஷூரா? போட சொல்லுங்க. கேஸ்க்குலாம் ரெடியா இருக்கீங்களா? எனக்கு மெசேஜ் அனுப்புங்கடா. ஐயோ கேஸ் போட்டா உங்களை நான் இன்வால்வ் இந்த பண்ணிடுறேன். நான் இருக்கேன் இங்க. நான் இருக்கேன். I can defend you on this particular one. I can defend you. It's not body shaming. I know what she means. She means bully. Yeah, exactly. Right, Raji, அவன் வந்து he bullied me. So why can't I bully him? கரெக்ட். Exactly. அப்ப கரெக்ட். ஆமா. goons, குண்டாஸ் அப்படின்னா புல்லின்னு அர்த்தம். Okay. ஆனா இது ஓகே லாஸ்ட் ஒன். யாராச்சும் என் ஐடி மறந்தீங்க நாளைக்கு எல்லாருக்கும் அந்த கலையரசனை வச்சு பிளாக் மேஜிக். ஓகே ஓகே. Thank you. நான் பயந்துட்டேன். அப்படியா? ஓகே, பயப்படுங்க. It was wonderful speaking with all of you. Thank you. I need to get back to a meeting, so I will go on mute. Okay. சாரா பாய். சொல்லுங்க ட்ரீமே.
ஹே Private எங்கயா பிரைவேட் ஸ்பேஸ்? நானும் வெயிட் பண்ணி தொண்டை தண்ணியே வத்தி போகுது. private space போடலாம் இருங்க. பிரியா எப்படியாச்சும் ரஞ்சனா பிரியா ஸ்டாப் பண்ணிட்டு பிரைவேட் ஸ்பேஸ் போடுங்க. பிரியா சதீஷ் சீக்கிரம் மேல்மாடிக்கு வந்துருங்க, இல்லைன்னா டாமி ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. And she'll restart with the private space without recording. Please. I without don't know if recording. I don't know if she's going to do private space today, Raji. என் பல்ஸ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க அஞ்சலி ஆக்சுவலா. சரி அப்ப நான் சமைக்க போறேன். இல்ல அக்கா இல்ல ஏ அக்கா டாமி, நான் போய் ராத்திரி போய் ஏதாவது வம்பு தும்பு கண்டுபிடிச்சிட்டு வரேன். அப்புறம் நம்ம நாளைக்கு பிரைவேட் ஸ்பேஸ் போட்டுக்கலாம். லியோனன் பேசுவீங்களா? ரஞ்சனா பேசுவீங்களா? ரஞ்சனா ஏ ரஞ்சனா. ஹாய் டாம் கேக்குறதா? ஐயோ சாரி ரஞ்சனா, நான் வந்து நீங்க பேச மாட்டீங்கன்ற தைரியத்துல ஏ ரஞ்சனா அப்படின்னு கூப்பிட்டுட்டேன். சொல்லுங்க இல்ல ரஞ்சனா, பரவாயில்ல கேக்குறேன். பரவாயில்ல. ம், ஓகே, ம். யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். எங்கள மாதிரி கொஞ்சம் இந்த இந்தியா விட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் குட் என்டர்டெயின்மெண்ட். ஓகே, வித் சரி. சம் எமோஷன் ஆல்சோ. ஸோ ம். நானும் உங்க எல்லாரும் மாதிரி ஆன் த சேம் போட் திஸ் இயர். ஓகே, லாஸ்ட் இயர் இல்லை, லாஸ்ட் இயர் அவ்வளோ கேட்க மாட்டேன். பட் திஸ் இயர் ஐ ஹவ் பீன் அ ஹேபிச்சுவல் லிசனர் ஆஃப் யுவர் ஸ்பேஸ். ஸோ அது ஒரு பழக்கமாயிடுச்சு, உட்காந்து இது போட்டுட்டு கேட்கறது. சரி, நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா, ஐ ஜஸ்ட் வாஸ் கோயிங் ஓவர் இன்ஸ்டாகிராம். அதில் ஒரு தேர்ஸ் அ பஸ் தட் பார்வதி அண்ட் கமருதன் ஆர் கோயிங் டு கம் டு த ஸ்டேஜ் திஸ் வீக்கெண்ட் அண்ட் தேர்ஸ் கோயிங் டு பி சம் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் ஆன் த ரெட் கார்டு. இஸ் தட் எனிவே ட்ரூ? நோ. ஓகே, டாமி நாளைக்கு உங்களுக்கு வரும் மெசேஜ், எதுவும் சொல்லிட்டாதீங்க. All you have to say is as of now I don't know, not that I am aware of. அப்படிதான் சொல்லணும். As of now, I don't know. I'm not சரி, aware of ஓகே it. ஓகே, ஐ ரீட் இட் பிட்வீன் லைன்ஸ் தென். ஓகே, இல்ல That's உண்மையாவே your இப்போதைக்கு ஐடியா prerogative. இல்ல. இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்ல ரெஸ்ட் ரஞ்சனா. லிசனிங் டு எவ்ரிவன் இஸ் ஆல் குட். நைஸ், கீப் டூயிங். நான் அப்பப்போ வந்து ஐ ட்ரை டு ஸ்பீக் ஆல்சோ. பிக் பாஸ் ஓகே, முடிஞ்சதும் ஸ்பேஸ் எடுத்துரும், தெரியுமா தெரியாதா ரஞ்சனா? அப்படியா? அது 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 வேற ஒரு பழக்கம். அது அது விட்டு போறதுக்கு வேற அது ஒரு டி அடிக்ஷன் மாதிரி. அது ஒரு இது வேற ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்கணும். அது ஒரு 10 நாள் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ம். பார்க்கலாம். அதுதான், we have to அப்புறம் go through it every year. நார்மல் ஆயிடும். இல்ல ம், எல்லாருமே அந்த நார்மல் லைஃப்குள்ள கொஞ்சம் போகணும்ல. ஆமா. இல்ல இப்பவே எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் இந்த 5 டேஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் திங்ஸ் ஆர் பெட்டர். ஐ மீன் ஐ அம் ஃபீலிங் பெட்டர், லிட்டில் பெட்டர். அது ஏன் கரெக்ட். தெரியல. மேபி அந்த சாண்ட்ராவை போட்டு எல்லாரும் இது பண்றதுனால, அவளை எக்ஸ்போஸ் கொஞ்சம் பண்றதுனால ஐம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாக்ட்லி. ஒரு இதுதான். அந்த மாதிரி ஒரு இதுதான். பட் எனிவே அன்ஃபர்கெட்டபிள். கொஞ்சம் the thing is this lady doesn't even have, she's very venomous and she doesn't even carry a inch of guilt. That is what upsets me more. And she is like, என்ன சொல்றது, like I was just referring to someone also the other day, Telugu BB when they showed the red card to that Demon Pavan. அந்த ரீத்து உடனே வந்து நோ 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 அப்படின்வா. அவ வந்து everybody at the house are about against, but none of them voiced out even as, rather they were all celebrating. ஒரு எலிமினேஷன் மாதிரி பார்த்தாங்களே ஏன்னா தவிர. they all were waiting when she will go out. எக்ஸாக்ட்லி. பட் ஒரு ஸ்பீக்கர் கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டாங்க. எனக்கும் ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ் பார்க்கல நானு. why is that everybody started going against Sandra? I'm sorry, பாரு என்னதான் பண்ணா அவ இல்ல அப்படி? it's a Is it? projection. It's a projection by the channel. If you watch 24/7, you will have an idea. If you ஓகே don't watch ஓகே 24/7, you will not have an idea. On the ஓகே other hand, ஓகே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹேட் பார்வதி, ஐயோ என்னடா இவ பண்றா அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்திருப்பாங்க இல்லையா? ம் அவங்க ம் ம் ம். ஸ்ட்ராங்கா பார்வதிய வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து பார்வதிய வெறுக்கிறதுக்காகவே மத்த கண்டஸ்டன்ட்ட புடிச்சிருக்குன்னு வந்து சும்மா பெருமை பீத்த ஆரம்பிச்சாங்க. ஓகே ஜெனூனா அந்த கண்டஸ்டன்ட் என்ன நல்லது பண்ணாங்கன்றது யாருமே பேசல. நல்லா பிஹேவ் பண்ணக்கூடிய பார்வதிய கேவலமானவ அப்படின்னு சொல்றதும், எக்ஸாக்ட்லி வெளியிலேயே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றதும், அரோரா அவங்க வெளியில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சும் அத ரொம்ப புனிதப்படுத்தி உள்ள இருக்கவங்க கண்டஸ்டன்ட் படுத்தி வந்து கரெக்ட். பேசுறதும், இப்ப ம் வெளியில வந்து அவங்க அதையே பண்ணாங்கன்னா எங்க கொண்டு போய் உங்க மூஞ்ச வச்சுப்பீங்க? எக்ஸாக்ட்லி. அதேதான். இல்ல எனக்கு இன்னொன்னு இருக்கு. இந்த சர்வைவர் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஐ யூஸ்ட் டு லைக் பாரு இன் சர்வைவர் ஆல்சோ. ஸோ ம்ஹ்ம். எனக்கு என்னமோ அங்கேருந்து அது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. தட் பீன் பாஸ்ட் ஆன் டு அவர் கனி மேடம் அண்ட் அவங்க இருக்கும் இல்லையா, அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன டாக்ஸ் எப்பவுமே இருக்கும். சேனல் ஒண்ணு இருக்குங்க ரஞ்சனா.
சேனல் நோ ஹவ் டு ப்ரொஜெக்ட் த கண்டென்ட். ஓகே. ஓகே. அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஷோ அப்டின்னா வந்து டிஃபால்ட்டா ஒரு நரேட்டிவ் என்ன அப்டின்னா, ஒரு ஆன்டகனிஸ்ட் அண்ட் புரோட்டகனிஸ்ட் ஷுட் பி தேர். அப்பதான் ம். அது விறுவிறுப்பா இருக்கும். எல்லாருமே ம். நல்லவங்களா எதுக்கு இவங்க டாஸ்க் குடுத்துட்டே இருக்காங்க சொல்லுங்க பாப்போம்? டாஸ்க் குடுக்கும்பொழுது தான் யாரும் ஓப்பனா மூஞ்சிக்கு நேரா மூஞ்சில அடிச்ச மாரி பேசுறாங்க. அவங்க மேல வெறுப்பு அதிகமா வரும். உள்ள இருக்கவங்களுக்கு. வெளியில இருக்கவங்களுக்கு அவங்கள புடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ம். சம்டைம்ஸ் ரொம்ப அக்ரசிவா, ரொம்ப கேவலமா ஏதாவதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்கள வந்து ஒரு வில்லன், வில்லி அந்த மாதிரி காட்டுவாங்க. மாதிரி. ம். இல்ல இவங்களுக்கு புடிச்ச நபர்கள் சேனலுக்கு இருக்கும்ல. இங்க வந்து இது வந்து ஒரு ஷோவா தமிழ் பிக் பாஸ்ல நடக்குதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நெறைய சிபாரிசுகள். ம். ஆ ம். நெறைய அப்டி பொத்தி பொத்தி வச்சிருப்பாங்க. அவங்கள அவங்கள யாஹ்! ஒரு ஒரு அவங்களோட எவிக்ஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். த வே ஹவ் தெரியும். தே எவிக்ட் தெம். த வே ஹவ் தே மேக் த ஏவி. ஆ ம். வீக்கெண்ட்ஸ்ல அட்ரஸ் பண்றது. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம வந்து 1 வாரம் கூட திட்டியிருக்க மாட்டாரு. அதேதான் எக்ஸப்ட் பார்த்தாச்சு. சபரிநாதன தவிர திட்டியிருக்க மாட்டாரு. இவங்க யாருமே வந்து இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அவங்களுக்கெல்லாம் ஸ்பேஸ ஃப்ரீவே. ரன் பண்றதுக்கு கூட சிம்பிளா சொல்றேன். இங்கேயே ம். ஒரு ம். ஸ்பேஸ் ரன் பண்றதுக்கு கூட ஒரு கண்டஸ்டன்ட் வேணும். ஒருத்தவங்கள நான் ம். புடிக்கலன்னு சொல்ட்டேன். ஆனா நான் ஸ்பேஸ் போடணும். ஒருத்தவங்கள நான் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவே தே ஹேவ் டேக்கன் மல்டிபிள் கண்டஸ்டன்ட். பட் அஸ் அ ம். கேமா அவங்க என்ன பண்ணி கிழிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஒண்ணுமே இல்ல. ஸ்டில் தே வில் கிளைம் திஸ் கண்டஸ்டன்ட் இஸ் வாவ்! அப்படின்பாங்க. மேபி இட்ஸ் இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எக்ஸாக்ட்லி. ரைட்? மேபி பேஸ்ட் ஆன் அவங்க Yeah, அத I 1 don't know ஹவர் how பார்த்துருக்கலாம். people are still supporting Sandra. Sometimes I do hear here and there one or two spaces. I just find it so என்ன சொல் கிரிஞ்சு தான் கிரிஞ்சா இருக்கும். அவங்க ஒரு அம்மா, அவங்க மதர் ஆஃப் டூ அந்த மதர் ஆஃப் டூ மதர் ஆஃப் டூ மதர் ஆஃப் டூ என்னமோ ஐ எம் நாட் பீயிங் இன்ஹியூமன். என்னமோ அவங்க 4வது மாடியிலேருந்து தள்ள மாதிரி உங்கள் காலு கை ஏதோ ஆன மாதிரி ஐ டோன்ட் நோ. ஐ எம் ஜஸ்ட் பீயிங் வெரி இது இன்ஹியூமனா கூட நினைச்சுக்கலாம். பட் எனக்கு அப்படிதான் தோணுது. ஓகே பார்த்த உடனே ஐ வாஸ் லைக் ஓ மை காட் அப்படின்னு இருந்தது. பட் அது ப்ராசஸ் பண்ண திருப்பி திருப்பி பார்க்க சி வெரி ஸ்லோலி ஷி வாஸ் புஷ் டவுன். இட் வாஸ் நாட் த ஃபோர்ஸ் வாஸ் ஆல்சோ நாட் தேர். தென் ஹவு குட் ஷி ஈவன் கெட் ஹர்ட்? தெர் இஸ் சம் டிஃபரன்ஸ் பிட்வீன் கெட்டிங் அன் இம்பாக்ட். அவங்க என்ன அடிபட்டிருக்கு என்ன ஆயிருக்குன்னு அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? காமன் சென்ஸ் இது சும்மா தே ஜஸ்ட் வாண்ட் டு கோ அகேன்ஸ்ட் பாரு அண்ட் கம்ருதீன். ஸோ தட் ஷுட் பி த ரீசன் எக்ஸாக்ட்லி. அதுதான். I மேபி. hope is it still one more year with the host next year? Contract கண்டிப்பா, அதுக்கப்புறம் முடியுமா? கண்டிப்பா மாறி தான் ஆகணும்னு நெனைக்கிறேன். வில் see. Yeah, yeah, yeah. Not ஏன்னா இந்த intentional. அவங்க Somebody, வந்தாலே இந்த மாத்தி Tommy, விட்டுறேன். somebody was suggesting actor Karthi and all that. They were suggesting our Vande, he'll be like a kind of he's a very reasonable guy, ஆக்டர் sharp-witted. கார்த்தியா? ஒரு ம். மாதிரி he also has like that deep reading, ஆ. ஒரு younger, fresh version of Kamal sir Mari. No, I won't prefer him at all. They all அப்படின்னு come across somebody very was suggesting. diplomatic. நோ, நோ. Very diplomatic. இந்த ஷோவ ரொம்ப இதா பார்க்கணுங்க. இந்த ஷோ வந்து they have to watch. If they are not watching it right, that will not be good. அவங்களால வந்து ம். ஒரு மனசார பேச முடியாது. ப்ராப்பரான கருத்துக்கள் எடுத்து வைக்க முடியாது. அது வந்து அப்ப நீ படத்த நடிச்சுட்டு போயிரலாமே. படத்தையோ, வெப் சீரிஸையோ, ஒரு நாடகத்தையோ நடிச்சுட்டு போயிரலாமே. பார்க்காம அது ஆக்சுவலி உள்ள போற கண்டஸ்டன்ட்ஸ்க்கே இருக்கணும். ஐயோ! இவன் ஹோஸ்ட் பண்றானா? போச்சு இவன் என்னென்ன பண்ணி கிழிச்சா நமக்கு தெரியுமே. நம்மளையும் இதான் பண்ணுவான் இவன். அப்படின்ற ஒரு பயத்துல கூட போகாம இருக்கணும். இல்லன்னா கமல் சாரே திரும்பி வரலாம். கமலா? I கமலுக்கு don't இப்ப think so. கொஞ்சம் Kamal will வயசாயிடுச்சு. come back, or like even that is going to be any advantage. Somebody who is well read and who has proficiency in like I would prefer Prakash Raj, Prakash Raj, Arvind Swami, in the Oh Madri yes, certain Arvind Prakash Swami. Raj will be great. even Arvind Yeah, Swami, who Prakash Raj. has a deeper எனக்கு understanding பிரகாஷ் of ராஜ் தான் humanity. பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாருன்னு தோணுது. நோ, 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 நோ. ஆமா. அது கரெக்ட். இல்ல எனக்கு யா வந்து பிரகாஷ் ராஜ் தான் வந்து பெஸ்ட்டா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஈவன் ஐ வுட் டேக் சரத்குமார் as well. பட் சரத்குமார் டயத்துக்கு தூங்கிருவாரு, ஒர்க் அவுட் பண்ணுவாரு, ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு. கம்மியா சாப்பிட்டு அவர் டயட் பார்த்துட்டு தூங்கிருவாரு. அவரு எப்படி ஷோ ஒழுங்கா பார்ப்பாரு? ஆமா. இல்ல Arvind Swami won't come Raji. He's got extensive personal business. Yes, அவர் definitely. வரமாட்டார். Yeah. But since he was doing crore சூர்யா partiya என்னமோ சூர்யா பண்ணிட்டு பண்ணா எப்படி இருந்தாங்கல்ல, இருக்கும்? சூர்யா பண்ணா எப்படி இருக்கும்? இல்லைங்க யாரா இருந்தாலும் அவங்க இவங்க வந்து யாருமே வந்து 24 ஹவர் பார்க்க போறது இல்ல. அவங்களுக்கு டீம் வச்சியும் பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அவங்க சொல்ற ஒரு வார்த்தையில they should be able to understand. They should have a clear profile of all the contestants and then able to understand, grasp it. கமல் ஹாசன் மாதிரி
ஓ இப்படியா இப்படியா அப்படின்னு நோ நோ டக்கு டக்குன்னு கமல்ஹாசன் பாப்பாருங்க. கமல்ஹாசன் ஆக்சுவலி ஐ ஷோவே டோன்ட் திங்க் ஸோ பாப்பாரு. 24/7 பார்த்துருக்கு பாருங்க. நான் நம்பவே மாட்டேன். 24/7 இல்ல. He will அவர் 1 hour எபிசோடையாவது பாப்பாரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அடிஷனல் கிளிப்ஸ் காட்டுவாங்க. கரெக்ட் இப்ப கரெக்ட். பட் அந்த வந்து சின்சியாரிட்டி வேணும். அவரு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருந்தாரு. பட் இங்க அப்படி இல்லல்ல. இவர்தான் ஒரு வெங்காயத்தையும் பார்க்க மாட்டாரு. இஸ் யூ அதனாலதான் மொக்க வாங்கினாரு, அமித் கிட்ட மொக்க வாங்கினாரு. நீங்க எதுக்கு நீங்க வந்து அவங்க கிட்ட பார்வதிக்கு நீங்க வக்கீலா போனீங்கன்னா நான் தான் கேட்டு போனேன் அப்படின்னு மொக்க வாங்கினாரு. டாமி ம். சூர்யா இஸ் அ ஜென்டில்மேன். அவரு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தா பண்ணுவாரு. பட் ஐ திங்க் ஹீல் பி டூ பிஸி. அப்புறம் வந்து அதாவது வந்து இந்த பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் ஆன் தீஸ் பீப்புள். அவர் வந்து ஹியூமனிட்டிஸ், ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஜியோபொலிட்டிக்ஸ், ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ், ஹீஸ் ஒர்க்ட் எக்ஸ்டென்சிவ்லி இல்ல. ஸோ யூ ஆர் ரைட், பிரகாஷ் ராஜ் வில் பி அமேசிங். Why can't we கேட்டாங்கன்னா even think பண்ணுவாங்க. about one female host? ராதிகா Exactly. ராதிகா will be good. But கொஞ்சம் Vinodini பயசா is also an இருப்பாங்கய்யா. amazing யா artist. வினோதினி, சூப்பர். yes, யா 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 வினோதினி will be பட் wonderful. வினோதினி எல்லாம் கூப்பிட மாட்டாங்கங்க. வினோதினி எல்லாம் கூப்பிட கூப்பிட மாட்டேன். இல்ல மாட்டாங்க. நம்மளே இங்க யோசிக்கலையே அப்ப அப்படின்னு சொல்றேன் நானு. இல்ல அந்த ஸ்டார் பவர் வேணும் ராஜி. we need that star power for ராதிகாக்கு இருக்குங்க. sponsors. She has been running that Radan for Yeah, such a long Radhika time. ராதிகா சூப்பரா has. பண்ணுவாங்க. ராதிகா சூப்பரா Radhika பண்ணுவாங்க. has. But Radhika குஷ்பு கொஞ்சம் பயசு இருக்கு அவங்களுக்கு. குஷ்பு வந்து இப்ப கொஞ்சம் இதாயிட்டாங்க. நம்ம ரம்யா கிருஷ்ணன் நினைச்சோம். ரம்யா கிருஷ்ணன் வந்து சாணி கரைச்சு மூஞ்சில ஊத்திட்டு போயிட்டாங்க. வேணாம். ரம்யா கிருஷ்ணனா ரம்யா தங்க கிருஷ்ணன் வேட்டை மாதிரி ஷோக்குங்க, வேர் யூ கேன் ட்ரெஸ் அப் நைஸ்லி, கம் அஸ் அ டால் அண்ட் அதென்ன தக 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 டாம் தங்க வேட்டை. ஏய் டாம், நான் ஆ. பிரைவேட் ஸ்பேஸ் நினைச்சுட்டு வந்தா நீங்க ஹோஸ்ட் யாரை செலக்ட் பண்ணலான்றதுக்கு நீங்க செலெக்ஷன் கமிட்டி ஒன்று நடத்திட்டு இருக்கீங்க. என்னது இது? வாட் இஸ் கோயிங் ஆன் டாம்? ஏங்க இந்த ஆளு வெங்காயம் மட்டும் பண்றானேங்க. நல்லாவே இல்லையே. நோ பேட் வேர்ட்ஸ் டாம். வெங்காயம் ஏங்க ஏய், வெங்காயம் வையா வச்சு நடத்துறோம். நானே புது புது வார்த்தை கத்துன்னு வரேன் பிரியா. வாட் பிரியா? வெங்காயம் வேண்டாம், வெள்ளை நோடா பூண்டுன்னு வச்சுக்கலாம். நோடா நோடா. No, 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 no. I don't care. He has lost all the respects. No, host I seriously don't respect him, but I am saying general. காருண்யா MBA. டாம் என்ன பிரைவேட் ஸ்பேஸ் போடுங்க, கொஞ்சம் ஹியூமரஸா இருக்கு. நான் வேற நாளைக்கு ஊருக்கு போறேன். So இல்ல அதனால பிலிவின் இல்லாம என்னால போட முடியாது போங்க. ஏன் கான்டெக்ஸ்ட் போர் எதுவும் படிக்கல அடிக்கும். இன்னைக்கு ட்விட்டர் ஃபுல்லா நிறைய கான்டென்ட் இருந்தது டாம். அது You should நீங்க have தான் just taken. சொல்லணும். சரி நம்ம பிரைவேட் ஆ ஸ்பேஸ் போலாமா? என் பண்ணிட்டு வரட்டா? சரி ஓகே. யாராவது யூடியூப்ல இருந்தீங்கன்னா நீங்களும் பிரைவேட் ஸ்பேஸ்க்குள்ள வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து ட்விட்டரை டவுன்லோட் பண்ணுங்க. MS டாம் பிரேம்னு சர்ச் பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. இங்க யாராவது என்ன ஃபாலோ பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்ணை திறங்க தூங்குனீங்கன்னா முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி மேல டாப் லெஃப்ட் கார்னர்ல பாருங்க. அந்த பூனைக்குட்டி தான் உங்க டாமே. என்ன ஃபாலோ பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. போடுற ஸ்பேஸ்லாம் ஜாயின் பண்ணுங்க. யாரோ இங்க ஃபன்னு ஆசன் என்னன்னா டாமி, இருங்க. ஆசன் பிரவீன் 1 செகண்ட் அஞ்சலி. ஆசன் பிரவீன் வேற அழுகிற எமோஜி போடுறாரு. சொல்லுங்க ஆசன் பிரவீன். ஹாய் டாம். ஹாய். ஹாய். என்னது நான் பிரஜின் உள்ள போறாராமே, கன்ஃபார்மா? போவாரு தான். அவர் போய் தான் ஆகணும். அவர் கண்டஸ்டன்ட் தானே, எக்ஸ் கண்டஸ்டன்ட் தானே, போவாரு. இருந்தாலும் இந்த வீக் போறது ஃபேரே இல்லையே. ஏன் ஃபேர் இல்ல? இந்த முறை போனாதான் இருக்கதெல்லாம் தெரிஞ்சு பெட்டி எடுக்க சொல்லிடுவாரு. ஓ நெக்ஸ்ட் வீக் அனுப்புனா ஓகே. ம்ஹும். இந்த வாரம் அனுப்புனா இப்ப நான் நாளைக்கு பரவாயில்ல. போனா குடும்பத்துக்கு கொஞ்சம் செலவு தேவைப்படும். அதுக்கப்புறமேட்டு தான் ப்ராஜெக்ட்ஸ் பெருசா கிடைக்காதே. அதுவும் வாஸ்தவம் தான். அது இருந்தாலும் வேற advertisement ஆகும். எல்லாரையும் டெஃபமேஷன் லாசூட் வேற போடணும். ஹசான் எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா முத கேஸ் என் மேல போட சொல்லுங்க, ஃபேஸ் பண்றேன். அதான் சொல்லிக்கலாம். அக்கௌண்ட் பிரைவேட்டா வச்சிருக்கீங்களே, எப்படி போடுவாங்க? பப்ளிக்கா அது வைங்க, எப்படி ஓபன் போடுவாங்க. பண்றது? நான் ட்விட்டருக்கு புதுசு. ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் இதுதான். எப்படி ட்விட்டர் வந்தீங்க? யூடியூப் நீங்களும்? யூடியூப்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தேன். ஓஹோ. உங்களுக்கு யூடியூப்லயே பாத்துட்டு இருக்கீங்களா? கொந்தளிக்க மாட்டீங்களா? ஐயோ இத நான் சொல்லியே ஆகணும், இத நான் பேசணும் அப்படிலாம் ஆகாதா உங்களுக்கு? ஆகும். என்ன பண்றது? நான் மேக்ஸிமம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வண்டியில கனெக்ட் பண்ணிட்டு நான் கேட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பேன். ரொம்ப டென்ஷன் ஓகே. ஆனதுன்னா முன்னாடி இருக்க வண்டியில தான் ஏறணும். ஐயோ ஓகே. டாம் என்ன தெரியுமா, எனக்கு உங்களுக்கு ஒரு ஆடியோ அனுப்பணும். எப்படி அனுப்புறது? ஒரு ஆடியோ எனக்கு நீங்க அனுப்பணும். ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்.
அது ஓகே. ரெக்கார்ட்லாம் ரெக்கார்ட் ஆகி தான் இருக்கு. அதை எப்படி அனுப்புறது? You have to ரெக்கார்ட் follow ஆகிருக்குன்னா her வீடியோ and send her a direct யா யா message. He's டிஎம் talking about பண்ணுங்க. space recording. Some space probably he listened to. இல்ல 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 இல்ல. Okay. ஆமா செஞ்ச மெசேஜ் அமைச்சிருக்காரு. இல்லங்க, ஒரு நீங்க வந்து ட்ராக் பிரைவேட் மெசேஜா ஒரு நிமிஷம் அனுப்பிடுங்க. ட்விட்டர்லயே இல்ல பிரைவேட் ஒரு மெசேஜ் நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவர் எனக்கு அமைச்சிருக்காரு. நீங்க உங்களுக்கு சாட்ல பிளஸ் சிம்பிள் இருக்கா? ஆமா அதுல வந்துட்டு கேமரா இருக்கு. அதுக்கு மேல போட்டோஸ் இருக்கா? ஆமா. அப்ப ஃபைல்ஸ் இருக்கா? அதுல உட்காந்துக்கணும். ஃபைல்ஸ் அதுல போயிட்டு நீங்க அப்படியே ஷேர் பண்ணலாம். அந்த ஃபைல் எடுத்து ஷேர் பண்ணலாம். ஓகே. இப்ப இல்ல வந்துச்சு. ஃபைல்ஸ் காட்டவே இல்ல. முதல்ல ஃபைல்ஸ் காட்டலையா? சரி. அனுப்பிட்டேன். அனுப்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க என்ன டாம் இங்கேயே ப்ளே அமைச்சிருக்காருன்னு பண்ண பார்த்துருவோம். போறீங்களா? இல்ல நோ அது நோ நோ ஐ கேட்டுட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஓகேனா மட்டும் இது பண்ணுங்க ப்ளீஸ். கேட்டுட்டு ஓகேனா இது யோ பண்றது. என்னய்யா இப்படிலாம் வந்து என்னையா சீக்ரெட்டா சொல்ற? இருங்க. கொஞ்சம் ஷையா ஷையா இருக்கான். ஷையா இருக்கா? ஹாசன் பிரவீன். இருங்க. அவங்க கேட்க போயிட்டாங்க போல. வேற யாராவது பேசுங்க. இருங்க பேசாதீங்க அமைதியா இருங்க. Anjali, how old are your boys? ஐயோ I'll DM you dear. Okay, okay. ஆமா நீங்க தான் வந்து A2 இல்ல டாம் A1 னா நீங்க A2. ஹிட் லிஸ்ட்ல நம்பர் 2 நானு. யாரோ போய் சொன்னாங்களாம், எங்க அந்த யாரு அந்த பாருவோட ஃபேவரட் யாரு வியானா மாரி பேசுவாங்களே, பாருவோட ஃபேவரட். எங்க அவங்க நிறைய நாள் மிஸ்ஸிங்னு கேட்டாங்களாயா? They started 2.0 space today, so Tom needs to go there too. So her franchise வந்து expand ஆயிருக்கு. Priya, this whole week I'm off, okay? So I wake up anyway in the morning, but first I go and work out. அது வந்து I can't change my early morning schedule. நான் earlier எழுந்திருக்கிறது is my habit. அப்போ வந்து மார்னிங்லேருந்து மெசேஜஸ் வருது. அஞ்சலி if you're free come here. அஞ்சலி if you're free come here. டேய் போங்கடா. என்னன்னா ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் சண்டை போட்டுக்கிறாங்களாம். கம் அண்ட் லிசன் அப்படின்னு. ஐ செட் நோ, நான் வந்து சுப்ரபாதம் கேட்டுட்டு இருக்கேன். ஐ எம் நாட் கம்மிங் ஃபார் எனி சண்டேஸ். ஆனா அஞ்சலி, the beauty of this Parvati's eviction, எனக்கு Twitter has become more entertaining. I mean, X has become more entertaining for me with the spaces, each fandom hitting each other. So far, பார்வதியை மட்டும் எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க. இப்போ it is like நான் ஒன்னு அடிக்கிறேன், நீ என்ன அடிக்கிற. So இல்ல 1 வீக் முன்னாடி அதாவது I வந்து mean, all their இல்ல 1 வீக் முன்னாடி அந்த குரூப் எல்லாம் மொத்தமா சேர்ந்து டாம் அடிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்பிளிட் ஆகி அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. சோ அது ரொம்ப இல்ல ஃபன்னியா இல்ல இருக்கு. 2 நாள் நம்மள தான் டாம தான் அடிச்சாங்க, நம்மள தான் அடிச்சாங்க. ஹவு டேர் தீஸ் பீப்புள் டிஃபெண்ட், ஹவு டேர் தீஸ் பீப்புள் டிஃபெண்ட் பார்வதி, வாட் அ gross thing she's done. She's hurt a mother of two whom she pushed from 7th மாடின்னு திட்டின்னு இருந்தாங்க. அப்புறம் திட்டி 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 நம்ம கண்டுக்கவே இல்லை. நம்ம பாட்டு ஜாலியா இருந்தோமா, சரி நமக்குள்ளேயே இப்ப சண்டை போட்டுக்கலான்னு இருக்காங்க. அங்க ஃபன்னி பார்ட் என்னன்னா, அவங்க ஸ்பேஸ் எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்க ஒரு கான்டென்ட் குடுக்கல, தூங்கிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிறதுங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு இப்போ டாமி ஸ்பேஸ்ல. ஒன் செகண்ட் எங்க இவர் கீழே போயிட்டாரு? ஹாசன், இட்ஸ் பியூட்டிஃபுல் அமேசிங். I'll send it to her. பட் இன்னும் ஒரு ஏவி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து I'll just make use of this song.
ஓகே. ஷூர். தேங்க்யூ டாம். ஏய் டாம் ஷேர் பியூட்டிஃபுல்லா பண்ணுங்க. இருக்கு. இஃப் இட் இஸ் அமேசிங். நதிங் பர்சனல் ப்ளீஸ் ஷேர் இட். அமேசிங். அமேசிங்கா இருக்கு. இருங்க சர்ப்ரைஸா வச்சுப்போம். ஐயோ இப்ப மண்டை உடையுது. இல்ல இல்ல. இல்ல 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 உங்களுடைய சர்ப்ரைஸே வாய்ஸா? வச்சுக்கோங்க டாமி. எனக்கு சர்ப்ரைசஸ் ரொம்ப ஆமாமா. பிடிக்கும். எனக்கு சர்ப்ரைஸே உங்க வாய்ஸா? பிடிக்காது. அதனால தான் நோ, நோ, துரந்தர் நோ, மூவி நோ. கூட தட்ஸ் படிச்சுட்டு சர்ப்ரைஸ் நான் தான். போய் பார்த்தேன். ஐ ரெட் த ஹோல் அட ஸ்டோரி பிஃபோர். பாவி. இருங்க. ஹாசன், தட்ஸ் யுவர் வாய்ஸ்? நோ அது என்னோட வாய்ஸ் இல்ல, ஓகே. ஏஐ வாய்ஸ். ஏஐயா? நல்லா இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் என்னோடது. அப்படியா? குட். ஆக்சுவலி எனக்கு ஒரு இடத்துல என்ன என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் அந்த மியூசிக் ரொம்ப ஏஐயோடது வந்து டாமினேட் ஆகும்ல. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா, ம் அந்த மாதிரி கொஞ்சம் ஹை பிட்ச் போதோ, அந்த லிரிக்ஸ் நமக்கு கிளாரிட்டி இல்லையோன்னு லைட்டா தோணுச்சு. பட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அது நான் கொஞ்சம் ட்ரை பண்ண சில இதுங்க, பட் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இல்லப்பா. முடிஞ்ச அளவு. அப்படியா? சூப்பர். டாமி நம்ம பசங்களுக்கு அனுப்பி விடுங்க. அவனுங்க நல்லா எடிட் போடுவானுங்க. இல்ல நானே ஒரு எடிட்டர் புடிச்சு வச்சிருக்கேன். அப்படியா? சரி ஆமாமாமாமா. சரி சரி. ஏவி பண்றதுக்கு. வில் சீ. எப்ப நம்ம ஏவி போட போறோம்னா, ஃபினாலே அன்னைக்கு ஏவி ரிலீஸ். ஓகே. நம்ம ஏவி ரிலீஸ் பார்ட்டி பண்ணிக்கலாம். When is the finale? ஏவி ரிலீஸ் வந்து பயங்கர மாஸா, பியூட்டிஃபுல்லா, ஃபேண்டாஸ்டிக்கா, தரமா. ஓகே. Finale எப்போ Tom? ஃபினாலே நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் முடிஞ்சதும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சண்டே மண்டேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். சண்டேனா? இல்ல பொங்கல் போது வைக்க மாட்டாங்க. இது என்ன டேட் இன்னைக்கு ஆக்சுவலா? இன்னைக்கு 6 தானே? இன்னைக்கு 6th. This 6, weekend is 12 10th ஒரு and 11, 11th. It'll be 18. the Yeah. weekend of Pongal, 16th or Weekend or 17th. on the Pongal day itself. No, லாஸ்ட் இயர் வந்து it was on 19th. it'll usually be weekend only, Raji. 19th. Weekend தான் வைப்பாங்க. I don't watch அதுவும் finale at all. It's the most boring அதுவும் thing. சண்டே இல்ல வைப்பாங்க. இல்ல சண்டே suddenly வைப்பாங்க. suddenly வந்து வினுகுட்டி அண்ட் கனி பாண்டிங் எல்லாம் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லா இருந்ததுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ வினுகுட்டி became misogynistic. ஸோ அண்ட் இப்போ வந்து சபரி அண்ட் அரோரா ப்ரொமோஷன் நடக்குது. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. டெய்லி ஒருத்தங்கள மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ வாஸ் லைக் வாவ். ஓகே. ஆனா எங்க ஃபன்னுங்க ஆனா உங்களோட இந்த விடுங்கங்க. ஃபைனலிஸ்ட்ஸ்க்கே அவங்க ஒரு ஃபைனலிஸ்ட் ஃபீல் கிடையாது. they themselves are not அவங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் இல்ல. இல்ல ஃபைனலிஸ்ட் ஃபேன்ஸ் ஃபீல் இருக்கா தான் இல்லையான்னு தெரியல. எவ்ரிபடி திங்ஸ் தட் தேர் கோயிங் டு வின். நான் வந்து ட்விட்டர்ல நடக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். நான் ட்விட்டர் ஹேப்பனிங்ஸ் suddenly lot of flurry of அதுதான் tweets I saw in the morning, like all praising Sabri, how beautiful he is. Like suddenly how come like the entire group வந்து one by one ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபைட் பண்ணாங்க, அப்புறம் திடீர்னு ட்வீட்ஸ் வருது. யாரு அன்னியன் குரூப்பே சண்டை போட்டுக்கிட்டு அன்னியன் குரூப்பே ரிலீஸ் பண்ணா? No, it's the other group, the other group who fought with Sabri's group. சரி I don't know. சபரியோட எனக்கு அம்மா டாமிக் ஏதோ நான் ஒரு சொல்லலாமான்னு தெரியல. சபரியோட அம்மா ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்களா? யாரான்னு பாத்தீங்களா? மெசேஜ் போட்டாங்களா? Like video something Oh, she's Kamru support pani, she wants to go and meet him when Sabri is outside. Correct? Are you talking about that? something like that. I don't know what it was. So that elevated Sabri. அதான் அதுக்குதான் அதெல்லாம் எலிவேஷன் பிளாட்ஸ் தான். அவுட் சைட் I எலிவேஷன் somehow பிளாட்ஸ். feel he may be one or two. One கஷ்டம், but Gana Vinod வந்து கொஞ்சம் irritate பண்ற மாதிரி they are just பாருங்க பிரியா. ஆ பிரியா ம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் பிரியா. ஃபினாலே ஸ்டேஜ்ல. அப்படியா? ஓகே டாம். You know what? எனக்கு வந்து I was okay with Ghana Vinod அப்பப்ப okay, but அதாவது for him he will he's அதாவது he's natural. இப்ப கூட அவனுக்கு காட்டுற கோபம் or whatever is anger and all that, அது வந்து his natural self தான். But that natural self is ugly. How can he spit on a woman? யா அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இன்னொரு பொண்ணு மேல துப்பறதுக்கு? In fact, when Bhagya came and all, no, I felt so good about that woman, his wife. But he has no right to spit on another parent's child. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ?
அங்க போச்சு. அந்த மாரி கேரக்டர்ஸ் கொண்டு போயி, இவங்க ஸ்டேஜ்ல நிறுத்த போறாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். பிகாஸ் ஹி வில் பி ஒன் ஆஃப் த 3. அப்புறம் அவனுக்கு போய் வின்னர் கப் குடுத்தா, அப்ப என்ன ஆகுறது? த திங் அபவுட் விமென், இவனுங்க எச்ச துப்புவானுங்களாம், இவனுங்களுக்கு போய் நம்ம வந்து அவார்ட் குடுக்குறோமா? அன்அக்செப்டபிள். He could have done so many other things. வாயில வார்த்தை விட்டுறது கூட இஸ் ஓகே. பட் அந்த எச்ச துப்புறது, ஓ மை காட். டாம் கொஞ்ச நேரம் முன்னாடி ஸ்பேஸ் எண்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்களா? ஹாய் டாம், ஹாய் நான் எல்லாரும் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? மெசேஜ் போட்டேன். நல்லா இருக்கியா ஹலோ சுஜாதா? டெய்லியும் வந்து சோஷியல் மெசேஜ் சொல்லணும்னு சொல்லி கேக்குறீங்க. கேக்கு சுஜாதா. எங்க நான் தூங்கிறேன், நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் மாட்டுக்கு தூங்கிறேன். என்ன அப்புறம் வந்து நான் ஸ்பேஸ் வந்து கேட்டேன், அப்புறம் போட்டு ஐயோ என்ன கூப்பிட்டுருக்கீங்க, அது கூட தெரியாம நல்லா தூங்கிடுறேங்க. அதனால இப்போ சரி சரி நானும் போட்டு வந்து நிக்கிறேன். ஆனா எனக்கு கொடுக்கலையா, சரி அதுக்கப்புறம் நான் தூங்கிடுறேன். அதனால பேசவே முடியல. நான் இந்த சீசன் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் 3 வாரம் கழிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்க ஸ்பேஸ்ல வந்து உட்கார்ந்தேன். பாயிண்ட் வரட்டும் உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்தேன். ரெட் கார்டு கொடுக்கப்போ பாயிண்ட் வந்துச்சு. ஆனா நீங்க மைக்க கொடுக்கலையா, அதுக்கப்புறம் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. அவ்வளவு பாயிண்ட்ஸ் இருந்தது பேசுறதுக்கு. ஆனா சூப்பரா பண்றீங்க. நான் போன சீசனும் வந்து பேசியிருக்கேன். அஞ்சலி கிட்ட மெசேஜ் பண்ணிருக்கேன், உங்ககிட்டயும் பேசியிருக்கேன். அப்புறம் ஜாக்லின் கிட்ட பேச வச்சீங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஜஸ்ட் நான் கவனிச்சுட்டே இருந்தேன். நானும் எனக்கு மைக் கிடைக்கும் பார்த்து கொடுத்த அன்னைக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கேன். சாரி டாம், அன்னைக்கு பேச ஒன்னும் முடியல. பிரச்சனை. நான் தாங்க ரொம்ப சாரி தேங்க்ஸ். கேட்கணும். நிறைய பேர் வரீங்க, நிறைய பேர் பேச முடியறது இல்ல, போயிடுறீங்க. பட் வெயிட் பண்றீங்க, அவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க. சொல்லுங்க சுஜா. ஆமா, இன்னைக்கு வந்து பிரவீன் வந்தப்போ யாருடா கப்பு வின் பண்றீங்க அப்படின்றப்போ இது கேமரா வந்து அரோராவை கான்சல் பண்ணுச்சு, ஜூம் பண்ணுச்சு. மேபி ஏஆர்எம் கான்செப்ட் கூட வின் பண்ணலாம். அவங்க வின் பண்ணா அவங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கு, நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்குன்னா அவங்க ஒரு மாடல். அதனால ஏஆர்எம் கான்செப்ட் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். சோ அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒண்ணு சொல்ல, இல்ல சத்தியமா இல்ல, நான் பார்வதி பிடிக்கும், அதனாலதான் எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கேன். சத்தியமா திவ்யா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இப்ப சபரிநாதனை ப்ரோமோட் பண்றாங்களா, ஏன் அரோரா விட்டுட்டாங்க பிரியா? அரோராவையும் ப்ரோமோட் பண்றாங்க. நீங்க பாக்கலையா ட்வீட்ஸ் எல்லாம்? அது ஏன்னா மார்னிங் ஃபைட்டே பிட்வீன் அரோரா அண்ட் சபரி தான். சோ அது அக்லியா ஆக்க வேண்டாம்னு சொல்லி 2 பேரையும் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? பேட்ச் அப் ப்ரமோஷன் அது. பேட்ச் அப் ப்ரமோஷனா? மார்னிங் ஃபைட் அரோராக்கும் சபரிக்குமா? ஸ்பேஸ் ஃபைட்ஸா? ஜாலியா இருக்கும், போய் கேளுங்க ரெக்கார்டிங். ஜாலியா இருக்குமா? ஐயோ, எனக்குலாம் அந்த பொறுமைலாம் கிடையாதுப்பா. எனக்கும்பா. இல்ல பூனே 2.0 ஸ்பேஸ் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நீங்க ஜாலியா இருப்பாங்க. பூனே 2.0வா? ஓ, அந்த ஸ்பேஸ்க்கு அவங்க வச்சிருக்க பேரா? பிரியா சொல்லுங்க பிரியா. ஆமாண்டா, பூனே 2.0 அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கால் பண்ணாங்கன்னு அதுக்கு ஒரு சண்டை. அது நிறைய ஜாலியா இருந்தது. நான் ரெக்கார்டிங் கொஞ்சம் கேட்டேன், பட் ஃபுல்லா கேட்கல. என்னடா கெட்ட வார்த்தை போட்டு திட்டின மாதிரி கோவப்படுறாங்க? பூனே 2.0 சொன்னது கெட்ட. ஆமா, அதுக்கு ஒரு 4 பேர் கொதிச்சு வந்து பேசினாங்க. அதை விட நீங்க வந்து ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களையாவது பேசி சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடலாமா? ஆனா உங்ககிட்ட வந்து பேசவே முடியாதான், நீங்க வந்து ரொம்ப மோசமா அபியூசர்ஸோட வந்து டேக் பண்ணதுனால அவங்க வந்து ரொம்ப அஃபெண்ட் ஆயிட்டாங்களா. ஆனா அவங்களோட ட்வீட்ஸ் எல்லாம் பாருங்க, பயங்கரமா இருக்கும். இந்த ட்விட்டர்ல நான் வந்து கத்துண்ட ஒரே இது என்ன தெரியுமா? அபியூசர், இது டாக்ஸிக், அப்புறம் வந்து ஸ்லட் ஷேமிங். இந்த இப்போ ரீசெண்டா ஒரு 2 டேஸா எல்லார் மேலயும் இந்த பார்வதி ஸ்பேஸ்ல உள்ளவங்க எல்லாரும் ஸ்லட் ஷேமிங் பண்றாங்க அப்படின்னு. What the hell, do you even know the meaning of? யார நம்ம ஸ்லட் ஷேம் பண்றோமா? அதாவது பார்வதி எங்க ஸ்லட் ஷேம் பண்றாங்களோ அங்கெல்லாம் நம்ம போய் இல்லைங்க நான் பண்ணாதீங்கன்ற மாதிரி பேசுற நம்ம தான் ஸ்லட் ஷேமிங் பண்றோமா? வெரி நைஸ். இவங்களே இன்சல்ட் பண்ணிக்கிறாங்கயா. Why do you want to even call a woman a slut? Are they referring to a man? எனக்கு புரியலங்க.
இவங்களே அப்படி சொல்லும்போது அவங்க அவங்களையே அவங்களே ஷேம் பண்ணிக்கிறாங்க. Why do you want to? All these women are in some way they are professionals. Absolutely. Why Slut are they is sluts? misogynistic, very misogynistic. Ah, It is to அப்படின்னா shame a woman.